சேலம் வீராணம் அருகே உள்ள ஆச்சாங்குட்டப்பட்டி பகுதியில் இயங்கி வரும் தனியார் நர்சிங் கல்லூரியில் 400க்கும் மேற்பட்டோர் பயின்று வருகிறார்கள். இந்த நிலையில் பிஎஸ்சி நர்சிங் படிக்கும் 60க்கும் மேற்பட்ட மாணவிகள் நேற்று மதியம் சாதம் மற்றும் பச்சை பயிறு குழம்பு உள்ளிட்டவைகள் உட்கொண்டுள்ளனர். பின்னர் நேற்றிரவு திடீரென வாந்தி மயக்கம் ஏற்பட்ட நிலையில் 60க்கும் மேற்பட்டோர் தற்பொழுது சேலம் அரசு மருத்துவமனையில் மேல் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளனர். இந்த நிலையில் ஆச்சாங்குட்ட பகுதியில் இயங்கி வரும் தனியார் நர்சிங் கல்லூரியில் இன்றைய தினம் உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் அதிரடி ஆய்வு மேற்கொண்டனர். குறிப்பாக பாதுகாப்புத்துறை நியமன அலுவலர் கதிரவன் மற்றும் உணவு பாதுகாப்பு அலுவலர் குழுவினர் ஆய்வு மேற்கொண்டதில் சில உணவு பாதுகாப்பு குறைபாடுகள் கண்டறியப்பட்டுள்ளது. இந்த கல்லூரி நிர்வாகம் அங்கு நடத்தப்படும் விடுதிக்கு உணவு பாதுகாப்பு துறையிடம் உரிய அனுமதி பெறவில்லை. அங்கு பயன்படுத்தப்படும் தண்ணீர் ஆய்வுக்கு உட்படுத்தப்படவில்லை மற்றும் ஊழியர்கள் மருத்துவ பரிசோதனை செய்து கொள்ளப்படவில்லை. இது மட்டுமில்லாமல் விடுதியின் சமையல் கூடம் போதுமான இடவசதி கொண்டதாக அமையவில்லை என்று அதிகாரிகள் தெரிவித்துள்ளார்கள். மேலும் சுகாதாரமாகவும் காணப்படவில்லை. அங்கு பயன்படுத்தப்படும் தண்ணீர் சாக்கடை நீருடன் கலந்து வருவதால் இதை ஆய்வுக்கு உட்படுத்தி உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அதிகாரிகள் தெரிவித்துள்ளார்கள். இந்த குறைபாடுகளை சுட்டிக்காட்டி கல்லூரி வளாகத்திற்குள் நோட்டீஸ் வழங்கப்பட்டுள்ளது. மேலும் விடுதியில் உள்ள சமையல் கூடம் தற்காலிகமாக மூடப்பட்டுள்ளது. நோட்டீஸில் கண்டறியப்பட்டுள்ள குறைபாடுகளை நிவர்த்தி செய்த பிறகு உணவு பாதுகாப்பு துறையிடம் அனுமதி பெற்ற பிறகு மீண்டும் சமையல் கூடம் இயக்க அனுமதிக்கப்படும் என்றும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. மேலும் இந்த அலுவலகத்தில் இருந்து 7 உணவு மாதிரிகள் எடுக்கப்பட்டு ஆய்வுக்காக அனுப்பப்பட்டுள்ளது. அதில் 2 தண்ணீர் மாதிரிகளும் அடங்கும். உணவு மாதிரிகளின் ஆய்வறிக்கையின் பெற்ற பிறகு உணவு பாதுகாப்பு சட்டத்தின்படி மேல் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் தகவல் தெரிவித்துள்ளனர். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.